ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ரொம்பவே சூப்பரான தமிழ் டப்ல இருக்க ஹாரர் டார்க் ஃபேண்டசி கே ட்ராமாவோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமாவோட பேரு த ஈஸ்ட் பேலஸ். இது ஒரு லிமிடெட் சீரீஸ். மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த கதை நடக்கிறது ஜோசன் டைனாஸ்டி பீரியட்ல. அங்க ராஜவம்சங்கள் மட்டும் வாழ்ற ஈஸ்ட் பேலஸ்ல கிரவுன் பிரின்ஸை மட்டும் கொல்ற ஒரு ஸ்பிரிட் இருக்கு. இப்போ அதுல கடைசியா இருக்க ஒரே ஒரு பிரின்ஸையும் அந்த ஸ்பிரிட் கொல்ல ட்ரை பண்ணுது. அந்த ஸ்பிரிட் கிட்ட இருந்து அவர் பசங்களையும் ராஜ்யத்தையும் காப்பாத்த ஸ்பிரிட்டை பாக்குற பவர் இருக்க ஹீரோவோட ஹெல்ப்பை கேக்குறாரு ராஜா. அதே பேலஸ்ல இருக்க ஒரு கோர்ட் லேடிக்கும் ஸ்பிரிட்டோட சவுண்டை கேட்கிற பவர் இருக்கும். இவங்க தான் இந்த சீரீஸோட ஹீரோயின். இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்க ஸ்பிரிட்டை அழிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இதோட ஸ்டோர்லைனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸோட ஸ்டோர்லைனை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஸ்பிரிட் பாண்ட்ல தான் இருக்கும், அதனால எல்லாரும் அதை பாண்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. இப்போ அது அந்த பேலஸோட பிரின்ஸை எல்லாம் லைனா கொண்டுட்டே வருது. பிரின்ஸை தவிர மற்ற யாரையும் அது எதுவுமே பண்ணாது. 30 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி நடந்திருக்கும். கடைசியா இருக்க ஒரே ஒரு பிரின்ஸையும் அது இப்போ தாக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ அது கிட்ட இருந்து அந்த பிரின்ஸை காப்பாத்த ஸ்பிரிட்டை பாக்குற பவர் இருக்க ஹீரோவை தேடி போறாரு ராஜா. ஹீரோவோட அம்மா ஒரு ஷாமன். அவங்க பிரெக்னென்ட் ஆனதுனால அவங்க கும்பிடுற சாமிக்கு கோபம் வந்து அவங்கள சபிச்சுட்டாங்கன்னு, அதனால அவங்க பையனோட சேர்ந்து அவங்க ரிவர்ல குதிச்சிருப்பாங்க. இதனால அவங்க மட்டும் இறந்திருப்பாங்க. ஆனா 15 நிமிஷம் தண்ணிக்குள்ள இருந்தும் ஹீரோக்கு எதுவுமே ஆயிருக்காது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு ஸ்பிரிட்டை பாக்குற பவரும் அவர்கிட்ட இருக்க ஒரு கத்தி மூலியமா அதை அழிக்கிற பவரும் வந்திருக்கும். ஆனா அவர் எப்பவுமே எந்த வேலையும் பார்க்காம தூங்கிட்டு மட்டும் தான் இருப்பாரு. கிங் வந்து இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுவாரு. ஆனா கிங் ஹீரோவை பேலஸ்க்கு தூக்கிட்டு வந்துருவாரு. அங்க இருந்த ஹீரோ தப்பிக்க ட்ரை பண்றப்போ அங்க இருந்து அந்த ஸ்பிரிட் அழிச்சா மட்டும்தான் ஹீரோ உயிரோட வெளியே போக முடியும். அதுக்குள்ள மறுபடியும் இங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாலோ இல்ல அந்த ஸ்பிரிட்டை உன்னால அழிக்க முடியலனாலோ நானே உன்னை கொன்னுடுவேன்னு ராஜா சொல்வாரு. ஹீரோவை எப்பவுமே கண்காணிக்க ஒரு பொண்ணை அவன் கூடவே இருந்து பாத்துக்க சொல்வாரு. அது வேற யாரும் இல்ல, கிங்கோட பொண்ணு தான். ஆனா அவங்களுக்கு ஸ்பிரிட்டோட சவுண்ட் கேட்கிற பவர் இருக்கிறதுனால அவங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்கன்னு போய் சொல்லி பேலஸ் விட்டு அனுப்பியிருப்பாங்க. இப்போ ஒரு கோர்ட் லேடியா தான் பேலஸ்குள்ள இவங்க திரும்ப வந்திருப்பாங்க. இவங்க தான் இந்த சீரீஸோட ஹீரோயின். ஹீரோயின் கிட்ட இருக்க யாங் எனர்ஜி ஹீரோ கிட்ட கம்மியா இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஒரு தடவை ஹீரோ பிரின்ஸை காப்பாத்திடுவாரு. ஆனா அதுக்கு ஹீரோ ஸ்பிரிட்டோட வேர்ல்டுக்குள்ள போகணும். ஹீரோக்கு எப்படி 15 நிமிஷம் தண்ணிக்குள்ள இருக்கிறப்போ அந்த பவர் வந்துச்சோ, அதே மாதிரி அந்த தண்ணிக்குள்ள போய் ரொம்ப நேரம் இருந்தாதான் அவர் அந்த ஸ்பிரிட்டோட வேர்ல்டுக்குள்ள போவாரு. ஆனா ரொம்ப நேரம் அங்கேயே இருந்தா அதுவே அவர் உயிருக்கு ஆபத்தா கூட முடியலாம். ஒரு கயிறை கட்டிட்டு தான் போவாரு. ஆனா அந்த கயிறை ஹீரோயினை என்ன ஆனாலும் திரும்ப இழுக்க வேண்டாம்னு சொல்வாரு. அந்த வேர்ல்ட்ல ஹீரோ அந்த ஸ்பிரிட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அது அவரை கொல்ல வரும். ஆனா ஹீரோயின் கரெக்ட் டைம்ல அந்த கயிறை இழுத்து ஹீரோவை காப்பாத்திருவாங்க. அந்த பேலஸை சுத்தி நிறைய ஸ்பிரிட் இருக்கும். அந்த ஸ்பிரிட்லாம் யாரு, அதோட கதை என்ன, அதுக்கும் ராயல் ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக கிங்கோட பசங்களை மட்டும் டார்கெட் பண்ணி அது கொல்லுது, அதோட கதை என்னன்னு தெரிஞ்சாதான் அதை முழுசா அழிக்க முடியும்னு அந்த ஸ்பிரிட்டோட கதையை ஹீரோவும் ஹீரோயினும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அதோட கதை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை அழிச்சு அந்த பேலஸையும் அதுக்குள்ள இருக்கிறவங்களையும் காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த சீரீஸோட கதை. இந்த சீரீஸை நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.